எல்லாருடைய களமும் என்னன்னா 26 திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி உள்ள ஒரு கட்சியை அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. அதுல எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. சார் எம்பி ராமநாதபுரம் எம்பிக்கு மதுரைக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்க ஏன் சார் வந்து இவர் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாரு? அதை ஏன் கேட்க மாட்டீங்க? எச்சராஜா போனதை கேட்கறீங்க. இந்த மாதிரியான தற்குறித்தனத்தையும் கேவலமான அரசியலையும் சென்று கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு எந்த அதை கேட்க துப்பு இல்ல. ஆனா நாங்க அதை எதிர்த்து நாங்கள் போராட சென்றால் எங்களை கைது பண்ணுவீங்க. இதற்கு பதில் சொல்ல முடியல இந்த தற்குறி முதலமைச்சர் அவர்கள் மத்ததை பத்தி பேசுறாங்க. தற்குறி சொன்னா பேசுறீங்க. எங்களை வந்து என்ன பண்ண முடியும்? நாங்க யாரு? ரவுடியா? இந்த பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்க நான் யாரு? அதனால வந்து ரஜினி விஜய் அவர்களுக்கு வாக்குகள் பின்தங்குமோ இல்ல ரஜினி அவர்களுக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்கணும்னா அதெல்லாம் இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு சம்பந்தமே இல்லை. அண்ணன் அவர்கள் போய் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. ரஜினி அவர்களுடைய பெரும் பங்கு 2026 இருக்கு நான் நம்புறேன். யாரு நிச்சயமாக இருக்கு. கேப்டன் அவர்களுக்கு அலைகடல 2026 கூட்டம் குடிச்சு அங்க கூடிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறினால் நிச்சயமாக முதலமைச்சர் 22 லட்சம் பேர் குடித்தாங்க. இது திமுக அவர்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட். அந்த ஒரு மாற்றம் வந்து விஜய் அவர்களுக்கு நடக்காது, கண்டிப்பா நடக்காது. புரட்சி தலைவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட இந்த அரசியல் களமை பார்த்து எந்த அளவுக்கு வந்து அரசியல்வாதிகள் பயந்துருக்காங்களோ, ஆனா இது ஒரு பக்கம் இன்னமும் வந்து இந்த விஜய் ரஜினி என்ற ஒரு போட்டி களம் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வரப்போறது இல்லைன்றத ஓப்பனாவே அறிவிச்சிட்டாரு. இருந்தும் வந்து ரஜினியோட ரசிகர்கள் வந்து விஜய் எங்க ஏரியாவுக்கு வந்தா நாங்க முட்டையால அடிப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தைகள்லாம் பதிவிட்டு வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? ரசிகர்கள் பிரச்சனை எப்பவுமே இருக்குங்க. நீங்க அரசியல் தலைவர்களை தாண்டிங்கன்னா ரசிகர் என்பது வந்து பிரச்சனைகள் என்னைக்குமே இருக்கும். அஜித் விஜய் ரசிகர்கள் இறந்தாங்க கேட்டீங்கன்னா இணைஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. அது போலதான் வந்து ரஜினி அவர்களும் வந்து ரசிகர்கள் பேசியிருக்கலாம் தவிர தலைவர்கள் இதை லைக் பண்ண மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு தலைமை பண்பு கொண்டவர், நிறைய சிந்தனைகள் உள்ளவர், சிஸ்டம் சரியில்லைன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர். அவர் சொன்னபடிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் ஒரு ஞானிங்க, அவர் சித்தர் அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம பாணியில வச்சுக்கிட்டா. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த களம் எப்படி இருக்கும் அப்படின்னு. விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் எப்படி பேசுறாங்க, அது மாதிரி விஜய் ரசிகர்களும் இப்போ வந்து அண்ணன் ஐயா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் பேசுறாங்கன்னா அதை லைக் பண்ணி எல்லாம் பேச மாட்டாங்க. அதை தாண்டி அவருக்கும் அரசியல் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் தவிர, ஆனா எல்லா அரசியல் தலைவர்களும் போய் சந்திக்கிறீங்களே ஏன்னு ஒரு கேள்விகள்ல நம்ம எழுப்பணும்ல. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு சம்பந்தமே இல்லை. அண்ணன் அவர்கள் போய் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. நிறைய தலைவர்கள் வந்து பேசுறாங்க, மறைமுகமா நிறைய பேர் போன்ல பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள்ல ஒரு 20% 20-30% அமைச்சர்கள் அவரோட தொடர்புல இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய குடும்பம் பேசுது. ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிகழ்ச்சி நடத்துதுங்க, அந்த நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்டா இவரை கொண்டு வந்து உட்கார ஏன் பண்றீங்க? எதற்காக பண்ண வேண்டிய அவசியம்? இவர் சித்தாந்த பிடிக்கலன்றீங்க, இவர் பிடிக்கலன்றீங்க, எல்லாம் பண்ணு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு மட்டும் இவர் தேவைப்படுறாரு. ஏனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய களம் என்னைக்குமே குறையாது. அந்த மவுஸ் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தருடைய மவுஸ் வந்து இருக்கணும், அது எப்பவுமே இருக்கும். அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பின்பு கூட அவருடைய மவுஸ் இருக்கு. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருந்தது காட்டிலும் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். கோயம்பேடுல மணல போக முடியல, டெய்லி சாமி கும்பிடுறாங்க. ஐயப்பன் கோயில் போறவங்களுக்கு மாலை போறாங்க. சரியா தவறான நீங்க கேட்கறதை தாண்டி அவரை தெய்வமாக பாக்குறாங்க. ஏன் அவரை தெய்வமாக பாக்குறாங்கன்னா அதுதான் களம். இந்த காலம் இதை நிர்ணயிக்கின்றால் நிர்ணயிக்கும். அவர் சித்தராக இருந்திருக்கிறார், அதனால வந்து ஒரு கடவுளாக இருந்திருக்கார். இன்னைக்கு எல்லாருமே தோற்றுவிக்கிறாங்க, அவருடைய பிம்பம் உருவாகுது. அதனால அவர் வந்து ஐப்பாக்குறாரு, வெளியில விடுறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் இல்லாம இருந்தாலும் கூட இந்த உலகில் இருக்கிறாங்கன்னு நம்புறாங்க. நம்ம நம்புறோம், நீங்க நம்புறீங்க, நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா அவருக்கு சாமி கும்பிடும் போது மேல பருந்து வந்து பறக்குதுன்றோம். அது எல்லாமே உண்மை. ஏன்னா கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது பருந்து பறக்குன்னா அது கடவுள் சக்தி அங்க இருந்தனாலதான் பண்ண முடியும் அப்படின்ற இந்த சக்தி அங்க இருக்குன்னு நம்ம. அது போலதான் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்க ரஜினியை எதிர்த்து பேசி அரசியல் செய்து வெற்றி பெற முடியும்னா அது கலைஞனாலும் முடியல, இவர் யாருனாலே முடியாது. அவர் ரசிகர்கள் வந்து பிரச்சனையை பேசிக்கிறாங்கன்னா அத நாளைக்கு இன்னைக்கு பேசுற ரசிகர் நாளைக்கு ஒன்னா கூட ஆயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வாக்குகள் பின்தங்குமோ இல்ல ரஜினி அவர்களுக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்கும்னா அதெல்லாம் இல்லை. ரஜினிக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாருங்க. இந்த ஆட்சி சரியில்லைதான், சரியில்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏங்க முதலமைச்சரை வைத்துக் கொண்டே எங்க பேசலையா? துரைமுருகன் வந்து சரியில்லைன்னு சொல்லலையா?
நீங்க அமைதியா இருங்க, ஓரம் கட்டுங்கன்னு சொன்னார்ல, முதலமைச்சர் எந்த அப்செக்ஷன் பண்ணாரா? சிரிச்சாரு. தெரியும், முதலமைச்சரே நினைச்சிருப்பார், தயவு செய்து நல்லதை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைச்சிருப்பார். இதுதான் களம். ரஜினி அவர்களுடைய பெரும் பங்கு 2026 இருக்கும், நான் நம்புறேன். யாருக்கு? நிச்சயமாக இருக்கும். இந்த மக்களுக்கு, தமிழக மக்கள் நல்வாழ்வு, நல்ல அரசியல் உருவாக்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கு இருக்கும், வேணும். இதுதான் என்னுடைய கருத்து. ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் பேசின இந்த ஆடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்களும் சரி, பிரேமலதா அவர்களும் சரி, இந்த 2 கட்சி தலைவர்களுமே வந்து ஒரு விஷயம் பதிவிட்டு இருக்காங்க, விஜய்க்கு சப்போர்ட்டா பதிவிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது 2026 தேர்தல் களம் இவங்களோட டிவிக்கோட இணைந்து செயல்படுறதுக்கான ஒரு களமாக அமையும். இப்ப நான் கூட தான் சொன்னேன், இது வந்து அரசியலுக்கு இதுக்கு இம்பாக்ட் ஆகாதுன்னு. இப்ப நான் என்ன விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டேன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவர்கள் அப்படி பேசக்கூடாது, அவர்களுடைய கருத்துக்கள் வேற இருக்கும், அவர் பேசக்கூடாதுன்னு அவங்களுடைய சொந்த கருத்து. நான் அண்ணன் விஜய் அவர்களை ரசிகராக ஏற்றுக்கொண்டேன், தலைவராக ஏற்றுக்கல. ரசிகராக ஏற்றுக்கிட்டேன்னா, நான் ரசிகராக இருக்கனால நான் ஒன்று பேசுவேன், தலைவராக வரும்போது எங்கள் அண்ணாமலையை உயர்த்தி பேசுவோம். ஏன்னா எங்கள் தலைவன் பண்பை அவரை பிடிச்சிருக்கு. ஒரே விஷயம் தான் சார், இங்கே புரட்சி தலைவர் இன்னொரு புரட்சி தலைவர் பிறக்க முடியாது. அவருக்கு இருந்த மவுசும், அவருக்கு இருந்த ஸ்டைலும், அவருக்கு இருந்த வேவும் வேற. ரசிகர் எவெல்லாம் ரசிகராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பண்பு, காலம் எல்லாமே வேற, இப்ப வேற. அதனால வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொன்னதுக்காக மட்டும் அவங்க வந்து அந்த கட்சியில போய் சேருவாங்க. இப்ப வந்து பாரத பிரதமருடைய ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட விஜய் அவர்கள் சொல்லலாம். உடனே விஜய் அவர்கள் இங்க வந்து இணையறாங்கறா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்ல, விஜய் கட்சியை கலைச்சிட்டு வந்து பிஜேபி வருவாரா, இதெல்லாம் வந்து நம்ம 1000 பேசலாம் சார். களம் என்ன சொல்லுதோ அதான். அவருக்கு வந்து இதை பிடிச்சிருக்கலாம், இருக்கலாம், விஜயை வந்து லைக் பண்ணியிருப்பார், விஜயோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கலாம். அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு நடிகர், உச்சப்பட்ட நடிகராக இருந்தவர் ஐயா சரத்குமார், இவர் உச்சபட்ச நடிகராக இருப்போம். நடிகரை சொல்லும் போது கேள்வி கேட்கலாம். அவர் உடனே ரஜினியை திட்டல் இல்ல, ரசிகர்களை எச்சரிக்கிறாங்க. அது வந்து ஆரோக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துட்டு போகணும். உடனே இவர் அங்கே போவாரான்னு கேட்கறது வந்து சரியான முறையாக இல்லை. அது நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன், அது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. இங்க சிறப்பா இருக்காரு, அருமையா பாத்துக்கிறாங்க, நல்லா இருக்காரு. அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய பணிகள் பாரதிய ஜனதா கட்சியில காத்து இருக்குது, அதை பண்றதுக்கு அவர் தயாராக இருக்கின்றார். அதனால அவர்களை வந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும் அப்படிலாம் அவர் போகக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனா அவர் வந்து ஆகச்சிறந்த ஒரு மனிதர், நிறைய விஷயங்கள் தெரியும். காலம் பார்க்கலாம் என்ன சொல்லுது. 2026 தேர்தல் களம் வந்து பாத்தீங்கன்னா NRS காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் களம் காண்கும் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு நெருக்கமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. இவங்க இருவருக்கும் உள்ள இந்த அரசியல் நட்பு அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, இது எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் மற்ற கட்சிகளுக்கு? இல்ல, என்ஆர் காங்கிரஸ் வந்து அதுவும் ஒரு தமிழகத்துடைய இருக்கின்ற ஒரு பாண்டிச்சேரி என்பது தமிழ் பேசும் மொழி உள்ள ஒரு தனியா பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான், டெரிட்டரிஸ் நம்ம பாக்குறோம். அங்க இருக்கின்ற, அங்க ஆட்சி அமைக்கின்ற ஒரு கட்சி இங்க வந்து பண்ண போறாங்கன்னா, ஏற்கனவே அந்த கட்சி இங்க இருக்கு, தமிழகத்தில் இல்லாம இல்ல, தமிழகத்தில் அந்த கட்சி இருக்கு. என்னன்னா, சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து தெலுங்கானாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஆசை வருது, என்ன வருதுன்னா, நம்ம இந்தியா முழுக்க நம்ம கட்சியை கொண்டு போகணும்னு சொல்லி கட்சியின் பெயரை கூட பாரதன் இதெல்லாம் மாத்தி அவர் கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அவர் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஐயா என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் வந்து இங்க வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா யாருக்காக வரப்போறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணன் அவர்கள்னு ஒரு முன்னாள் IPS அதிகாரி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர், அதான் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கம். அவர் கூட இருக்கிற ராம்னு சொல்லி பேரை சொல்றேன், அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு பேக்கப்பான கம்யூனிட்டியில இருந்து வரக்கூடிய ஒரு மனிதர், நல்ல நாலேஜபிள் பர்சன், நிறைய சுற்றுப்பயணங்கள் அவர் இருக்கும் போதே நிறைய சோசியல் வெல்ஃபேர்ஸ் பண்ணுவாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரிட்டையர் ஆன அடுத்த நாளே மாநாடு மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினாரு. இப்ப என்ஆர் காங்கிரஸோடைய களம் வருவதற்கான ஒரு பார்ட் வந்து அவரா இருப்போம் நான் கருதுகிறேன். விஜய்க்காக இங்க வருதோ இல்லையோ, அவர் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அப்ப விஜயோட கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்க யாரும் இப்ப விஜய்க்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு தேவைப்படலாம். என்ன இங்க வந்து விஜய்க்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் தேவைப்படுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. என்ஆர் காங்கிரஸ் இன்னைக்குதான் ஏற்கனவே இருந்தாலும் அது பெரிய வெளிப்படையாக இங்க வரவில்லை. இன்னைக்குதான் வர்றாங்க, களத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்து இங்க நிக்கிறோம் சொல்லி இந்த ஒரு களத்தை உருவாக்குவாங்களான்னு அது நம்மளுக்கு யூகமாக தான் பேசப்பட்டிருக்கு தவிர அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்லல. இங்க வந்து பண்ணுவாங்க விஜயோட நம்ம சேர்ப்போம். ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் அங்க இருக்கின்ற ஒரு இடத்துல எம்எல்ஏ. இப்ப
அங்க வந்து ஒரு கவுன்சிலர் போலதாங்க. ஒரு ஒரு விருகம்பாக்கத்துல ஒரு கவுன்சிலர் ஆகுறாங்கன்னா இந்த கவுன்சிலருடைய ஓட்டு தான் அங்க எம்எல்ஏ ஓட்டு. இங்க 6 கவுன்சிலர் தான் ஒரு ஓட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அங்க வெறும் இங்க 40,000 பேர் இருந்தாவே அங்க 4,000 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்கினாவே அவன் எம்எல்ஏ ஆகும். அவர்கள் எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தவர்கள் தான் புஷி ஆனந்த் அவர்கள். அதனால் அந்த இடத்தில் இருக்கின்ற அவர் வந்து தலைவரோ அவர் ரொம்ப நெருக்கமானவர். அந்த யூகத்தில் வந்து இவர் சொன்னவுடன் அந்த யூகத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். அதுவும் தமிழ் பேசும் மொழி தான். நம்ம வேற எங்கேயுமே நிக்க முடியாது. என்ஆர் காங்கிரஸ் நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து நம்மள தெரிஞ்சது வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்து அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா கடலூர். அந்த கடலூர் தமிழகத்தை சார்ந்து, அங்கிருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம கொண்டு போவோம். நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்கப் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோம்னு முயற்சி பண்ணலாம். யாரு வேணாலும் வரலாம். ஆனால் மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் யார் ஆழ்வார்கள்னு. அது பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இது 2026 இந்த தேர்தல் களம் மக்களால் தான், எந்த ஒரு தேர்தல் களமாக இருக்கட்டும் மக்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுற கட்சிக்கு நம்மளாலே பார்க்க முடிகிறது அங்க வாக்கு சதவீதம் கூடுதலாக ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதே சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை தாக்கி பேசும்போது வந்து அங்கிருந்து கட்சி உடையறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து விஜய்க்கு சேர்ற கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்ற ஒரு கணிப்பு நீங்க வைக்கிறீங்க? நான் மாறாதுன்னு சொல்ல, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. நீங்க மாறாதுன்னு மொத்தமா வராதுன்னு சொல்லல. 100 பேர் வந்திருக்கானா அதுல 50 பேர் போடுவோம், 50 பேர் போட மாட்டாங்க. அப்ப 50 பேர் போடாதவங்க பத்தி நான் பேசுறேன். அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நீங்க பேசும்போது பெரியார் அவர்களை ஸ்ட்ராங்காக அடிச்சாரு. இது பெரியார் பூமியே இல்ல, நீயா நானான்னு பாத்துக்கலாம் சொல்லிட்டு பெரியார் மண்ணுல 22,000 ஓட்டு வாங்க முடியுது. ஏன்? சீமானை நம்புகிறார்கள். ஏன்? பெரியார் மண்ணு தானே. இப்பதானே பேச ஆரம்பிச்சார். ஈரோடு, ஆமாங்க, ஈரோடு களத்தில் தானே பேசுறாரு. ஈரோடு எலெக்ஷன் இடைத்தேர்தல்ல பேசுறாருங்க. ஈரோடு என்பது யாரு? ராமசாமி நாயக்கர் பிறந்த ஊர். நாங்க பெரியாருன்னு பேசுறோம், ராமசாமி நாயக்கர் பேசுவோம். அவர் பிறந்த மண், சரிங்களா? அவர் இருக்கின்ற ஏரியாவில வாக்கு கேட்கிறாரு. அந்த இடத்தில் அவர் அதிக வாக்குகள் வாங்குறாரு. அப்போ இங்க பெரியாரை வைத்து நீங்க அரசியல் பண்றது, இப்ப நீங்க என்ஆர் காங்கிரஸ் கேட்டீங்களே, முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நம்பி அரசியல் செய்கின்றவர் என்ஆர் காங்கிரஸ், சரிங்களா? விஜய் அவர்கள் அங்க பெரியாரை முன்னிறுத்தணும்னு சொல்றாரு. ஆனா 2 பேருக்கு என்ன ஒத்து போகுதுன்னா, விஜய் அவர்கள் ஆன்மீகத்தை எதிர்க்கலைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆன்மீகத்தை எதிர்த்து நாம் அரசியல் பண்ணுவேன்னு சொன்னவர் பெரியார். அதிலே பெரிய முரண்பாடுகள் அண்ணன் அவர்கள் வந்து அந்த அந்த இதுல இருக்கு. முதல்ல யார் புகைப்படம் போடணும்னு பிரச்சனையே இருக்கு. எல்லாரையும் தாண்டி வீட்டில் அடைந்திருக்கும் போது இந்த நாட்டிற்காக போராடிய பெண்மணி அம்மா வீரமங்கை அவர்கள், வேலுநாச்சியார், பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் இந்த களத்தில் போராடியவர். அவர் போட்டோ போடுறாரு, பெரியார் போட்டோ போடுறாரு முதல்லன்னு பார்ப்போம். டெட் அகைன்ஸ்ட். பெண்களுக்காக போராடி இந்த மண்ணுக்காக போராடியவர் வேலுநாச்சியார். பெண்களை இழிவுபடுத்தியவர் பெரியார். இழிவுபடுத்தினாரா இல்லையா? களத்துல பேசியாச்சு, இருக்கு, படுத்திருக்காரு. இப்படி இந்த பெரியார் அவர்களுடைய களம் என்பது வந்து இந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு 20,000 வாக்குகள் நிச்சயமாக, அதுவும் ஈரோட்டில் சீமான் பெற்றிருக்க முடியாது. நீங்க சொல்றீங்களே இத்தனை பேர் வெளியில போயிருக்காங்கன்னு. இத்தனை பேர் வெளியில போயிருந்தால் இத்தனை வாக்குகள் வந்திருக்காரு சார். 100 பேர் வெளியில போவாங்க சார், 150 பேர் உள்ள வருவாங்க. கட்சி என்பது மாற்றங்கள் வரும். விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு இங்க இருந்து விஜய் ரசிகர்கள் போவார்கள். ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவனை ரசிக்கின்றவர்கள் இங்க இருப்பார்கள், வருவார்கள். கேப்டன் அவர்களுக்கு அலைகடல 2026 கூட்டம் கூடிச்சு. அந்த கூடிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறிந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் 22 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இது திமுக அவர்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட். திமுக ரிப்போர்ட்டே 22 லட்சம் கொடுத்திருந்தா அப்ப எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் வாக்கு செலுத்திருந்தால் கேப்டன் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருப்பார். ரசிகராக பார்ப்பது வேற, தலைவராக பார்ப்பது வேற. ஏன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர் மன்றத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் தெரியும். அவர்கள் வந்து திமுக இருந்தனால அவர் தலைவராக அவர் ஏற்றுக்கல. இதே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கின்ற ஒருவர் விருகம்பாக்கத்தில் இருக்கிற நண்பரே இருக்காரு, அவர் எனக்கு தெரியும். அவர் தேமுதிக இருக்காரு. இப்ப இப்படி ஒரு முரண்பாடுகள் இன்னமும் ஒரு தேமுதிக இருக்கிறாரு. அப்படி ஒரு முரண்பாடை கொண்டு இருக்கின்றது. அதனால ரசிகர்கள் எல்லாரும் வாக்கு செலுத்துவாங்கன்னா புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் நடந்துச்சு, வேற யாருக்கும் நடக்காது. அந்த உண்மை. அந்த ஒரு மாற்றம் வந்து விஜய் அவர்களுக்கு நடக்காது, கண்டிப்பா நடக்காது. புரட்சி தலைவருக்கு மட்டும்தான். ஏனால் புரட்சி தலைவராக யாருமே ஆக முடியாது, சரியா? விஜயாக இருப்பார், விஜயகாந்தாக இருந்து மறைந்திருக்கின்றார். அம்மாவா இருப்பாங்க, ஐயா எம்ஜிஆர். இவர்கள் மாதிரி இவர்கள் வரணும்னு நினைத்தாவே அங்க தோத்துருவோம். முதல் கட்டமே அதுதான். உங்களுடைய பாணி, உங்களுடைய ஸ்டைல்ஸ். அதனால வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆனா எல்லாருடைய களமும் என்னன்னா 26 திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி உள்ள ஒரு கட்சியை அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. அதுல எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும். நீங்க கேட்பீங்களா ஏன் வந்து பிஜேபி வந்து ஆதரவு? அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவு. பிஜேபி நிலைப்பாடு என்ன? இல்ல உங்களோட நிலைப்பாடாக இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சியோட நிலைப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே டிஎம்கே
அஃபெக்ட் பண்ணி தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்றீங்கன்னா, இன்றைய முதலமைச்சர் வந்து அப்டேட்டாக இல்ல, தற்குறித்தனமான செயல்பாடுகளை அதிகமாக செய்துட்டு வரார் அப்படின்ட்டு. திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் செய்கிற செயலெல்லாம் தற்குறித்தனம் இல்லாமல் இருக்கிறதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறதாக இருக்கட்டும், செப்பல் போடாம நடப்புன்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்தால் கிடைக்க வேண்டிய நியாயம் கரெக்டாக கிடைக்கும் நினைக்கிறேன் சார். ஒரு சாமானிய மனிதன் சார் போராடுறார் சார். யார் சாமானிய மனிதர்? எந்த எந்த மாநில தலைவர், அது ஒரு பிஜேபி இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாநில தலைவராக இருக்கிற ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபட்டால் எந்த பாமர மக்கள் எப்படி எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த கட்சிக்கு வந்தவர், இந்த அரசியல் களத்திற்கு வந்தவர், எம்எல்ஏவாக இப்ப இல்லை, அவர் எம்பியாக இல்லை, அப்ப சாதாரண மனிதன் தான் சார். ஒரு கட்சியின் தலைவர், ஆனால் அவர் சாதாரண உறுப்பினர். அதே நம்ம உங்கள் பார்வைக்குலாம் ஒரு சாதாரண மனிதன் தான். என் பார்வை யாராக அவரே சொல்லுவார், நான் சாதாரண மனிதன். அப்ப சாதாரண மனிதனாக இருக்கும்போது இங்க நீதி கிடைக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். நீதி கிடைக்கின்ற அந்த பெண்ணுடைய முகவரி முதற்கொண்டு எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் வெளியிட்டு இருப்பீங்க. அதுல நிறைய சிஸ்டம் ப்ராப்ளம் நீங்க சொல்றீங்க. அதை கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இந்த மாநிலத்துறை காவல்துறை இருந்திருந்தால் வேற சார், நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் சார். நான் வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு நீதி வேணும், அதனால நான் செப்பல் போடாம நடப்பேன். ஏன் நீங்க நமக்கு நாம திட்டம் பண்ணீங்க? நீங்க மாபெரும் இளவரசருடைய மகன் தானே, இந்த நாட்டையே கட்டி காட்டின பெரியாரை நாங்கள் தூக்கி சுமக்கின்றோம், இந்த மண்ணிற்கு பெரியார் தியாகம் பண்ணார், அப்படியே நமக்கு நாம நடந்து போனீங்க. அது முட்டாள்தனமா இல்லையா? அது தற்கூரித்தனமா இல்லையா? தற்கூரிக்கு முதல் பெயரே நமக்கு நாம திட்டம் தானே. அண்ணன் அவர்கள் வந்து நீங்க செப்பல் போட மாட்டேன்னு சொல்லி இருக்காருன்னா, நாங்கள் முருகனை நம்புகின்றோம். இந்த முறை தைப்பூசத்தில் எத்தனை லட்சம் பேர் முருகன் கோயிலுக்கு எண்ணி பாருங்க சார். திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் செய்த ஒரு முதல் படையில கை வச்சிட்டீங்க, இனிமேல் நீங்கள் அழிவை மட்டும்தான் சந்திப்பீங்க. இதான் உண்மை. உடனே வந்து இது யார் ஆக்குனது? யார் ஆக்குனது சார்? எம்பி ராமநாதபுரம் எம்பிக்கு மதுரைக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்கேயே சார் வந்து இவர் உட்காந்து போராட்டம் பண்ணாரு, அதையே கேட்க மாட்டீங்க. எச்சராஜா போனதை கேட்கறீங்க. மதுரையில இருக்கின்ற இடத்திற்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு எம்பி அவர்கள் வர்றாருன்னா என்ன இருக்குவங்க? நான் வந்து முஸ்லிம் சமூகத்துக்காக வந்தேன்றாரு. வாங்க, நல்ல விஷயம். நாங்க வந்து எதுக்காக வந்தோம்? எங்கள் மலையை காக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரோடைய மலை அது? முருகப்பெருமானுடைய மலை, முதல் படையான மலை. இந்த மாதிரியான தற்கூரித்தனத்தையும் கேவலமான அரசியலையும் சென்று கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு எந்த இதுவுமே இல்லை. ஹச் ராஜா பேசுறது மட்டும் சரியா? ஏன்னா ஹச் ராஜா இப்ப ரீசெண்டா கோயில்ல வழிபடுறதுக்கு செல்லும் போது காவலர்கள் தடுத்திருக்காங்க. ஆனா அது எதற்கெடுத்தாலும் வந்து நீங்க வந்து ஒரு இஸ்லாம மதத்தை சேர்ந்தவர்கள் தொழுகை முறையாம தடுக்க முடியுமா? இல்ல இஸ்லாத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிவாசலுக்கு செல்லாம தடுக்க முடியுமா? ஏன் இஸ்லாத்தை குறிப்பிட்டு பேசுறார்? ஏன் அவங்களை வந்து தாக்கி பேசுறார்? இதுக்கான காரணம் தான் என்ன? அப்ப உண்மையாலுமே பிஜேபி அவர்கள் இஸ்லாம மக்களுக்கும் இல்ல கிறிஸ்தவ மக்களுக்கும் எதிராக தானே இருக்கு. ஏன்னா இந்த மாநிலத்துல தலைவராக இருந்தவர், அதுக்கப்புறம் இன்னமும் இந்த கட்சியோட பயணிக்கிறவர் அப்படிங்கும் போது அவரோட வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த சமூக மக்களுக்கு எதிராக தானே செயல்படுற மாதிரி இருக்கு. நவாஸ்கனி யாரு? நான் கேட்கிறேன் சார், நவாஸ்கனி எந்த சமூகத்தை சார்ந்தவர்? அவர் அங்க என்ன பண்ணார்? வந்து நான் தான் சமூகம் சொல்லி அங்க பேசினாரா இல்லையா? நான் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கின்ற வகுப்பு வாரியம் என்ன பொதுமக்களுக்கானதா? அப்ப நீங்கள் இப்ப வந்து நவாஸ்கனி அவர்கள் வந்து தொழுகைக்கு செல்ல முடியுது, நாங்க கோயிலுக்கு செல்ல முடியாதா? நாங்க ஏன் போகக்கூடாது? பயம் இருக்கா? நீங்கள் அந்த பயத்தை உருவாக்குகின்ற மக்கள்கிட்ட அங்கே சமத்துவமா இருக்கின்ற கிறிஸ்துவ இந்து மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறது. முதல் படையில் முதலை தொடங்கியது யாருன்னா நவாஸ்கனி. அதை கேட்க துப்பு இல்ல. ஆனா நாங்க அதை எதிர்த்து நாங்கள் போராட சென்றால் எங்களை கைது பண்ணுவீங்க, அடக்குமுறையை யூஸ் பண்ணுவீங்க. காவல்துறை ஏன் இந்த காவல்துறை நவாஸ்கனி எடுக்கல? கேட்டா பதில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பதில் சொல்ல. இந்துக்கள் வாக்கு வேணும்ன்றீங்க, தைப்பூசத்துக்கு வந்து நாங்க கொண்டாடுறோம்னு பேசுறீங்க, இந்துக்களுடைய வாக்கு வேணும்ன்றீங்க. ஏன் நீங்க நவாஸ்கனி தடுக்கல? ஏன் அவர் வகுப்பு வாரியத்தோட தலைவர்? வகுப்பு வாரியம் என்ன? தமிழக அரசு கீழே இருக்கிறதான வகுப்பு வாரியம். யாருக்கானது? கிறிஸ்துவ சமூகத்துக்கானதானே. அதனால்தான் நாங்கள் பேசுகின்றோம். இதே நவாஸ்கனி அவர்கள் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு தொழுகைக்கு போனாரா இல்லையா? போக முடியும். ஏன் நாங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது? ஏன் எங்களை அடக்குமுறை செய்கின்ற? அதைதான் நாங்க கேட்கிறோம். நாங்க எல்லாத்துக்குமான அரசியலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதை ஒதுக்கி அரசியல் பண்ற நீங்க, நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு முடிவு பண்ணி, நீங்க ஒரு பாதையை உருவாக்கி, நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ள வரோம். நாங்க முதலே போய் அங்க இருக்க மலையத்துக்கணும். இன்னமும் பிரான்மலைன்னு ஒரு மலை சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரான்மலைக்கு இதே பிரச்சனை மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு நாள் பூதாகரமாக வெடிக்கும். அந்த பிரான்மலை மலையின் மேல் முருகன் கோயிலும் பக்கத்துல சிவன் கோயிலும் இதே மாதிரி ஒரு தர்கா அங்க இருக்கு.
காலங்காலமாக அங்க செல்கின்ற மக்களை கேளுங்க, பிரச்சனை நடக்குது. யாரு பண்றாங்க சார்? வீட்டுல இருக்கிற கிறிஸ்துவன் பண்ணல சார். நீங்கள் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் சகோதரர்கள் பண்றாங்க. அரசியலாக்கணும், பிரச்சனையாக்கணும். யாரு தூண்டி விடுறது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனுமதி இல்லாமல் அந்த எம்பி போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்காக போகணும் சார்? உங்களுடைய மாவட்டமே என்னது? ராமநாதபுரத்திற்கு அங்க நின்று உட்காந்து ஏன் சாப்பிட ஹோட்டல் போய் சாப்பிட மாட்டீங்க? எல்லாரும் ரோட்ல அவங்க சாப்பிட்றீங்களா? இத்தனை முறை பார்லிமெண்ட் போயிருங்க, பார்லிமெண்ட் வாசல்ல உட்காந்து சாப்பிட்றீங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடல. ஏன் இங்க சாப்பிட்டீங்க? அதற்கு பதில் இல்லை. என்ன சாப்பிட்டீங்க? புனிதமா நினைக்கிற இடத்துல போய் நாங்க புனிதமா நினைக்கிறோம், அந்த இடத்துல போய் நீங்க சாப்பிடுறீங்கன்னா யாரு வன்மத்தை கிரியேட் பண்ண சொல்றேன்? இதற்கு பதில் சொல்ல முடியல இந்த தற்கொலை முதலமைச்சர் அவர்கள். மத்ததை பத்தி பேசுறாங்க, தற்கொலை சொன்னா பேசுறீங்க. காந்தி அவர்கள் இத்தனாயிரம் கொள்ளை அடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆதாரத்தை கொடுக்குறோம், உடனே அவரை கேட்க துப்பு இல்ல. அந்த துறையை வந்து வேற ஒருத்தருக்கு மாத்தி, அங்கிருந்து இன்னொருத்தருக்கு மாத்தி, எத்தனை இழிவு கொலை, எத்தனை கொலை நடக்குது. கொலை நடக்கிறதுக்கு இங்க வந்து நான் அத்தனை பேரை மாத்திட்டேன், இத்தனை பேரை மாத்திட்டேன், இத்தனை டிரான்ஸ்பர் போறேன். டிரான்ஸ்பர் ஒரு முறை போடும் போதும் அத்தனை கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன் கேட்க துப்பு இல்ல? ஆட்சி நடத்த முடியல, அதிகாரம் பண்ண முடியலன்னா வீட்டுல உட்காருங்க. ஆட்சியும் அதிகாரம் நடத்த நிறைய பேர் காத்திருக்காங்க. ஏனால் அந்த காலம் 2024 வரும் தான் நாங்க சொல்றோம். இதை விட்டுட்டு நீ ஒரு பண்ண தப்பு, எங்களை வந்து என்ன பண்ண முடியும்? நாங்க யாரு? என்ன ரவுடியா? இந்த பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரு? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவா? நான் எவ்வளவு பெரிய ஆளு? என்ன நீ ஆளு? மக்கள் வாக்கு செலுத்தி மக்களுக்காக வேலை செய்ய வந்து உட்கார்ந்துருக்க நீங்க பேசுறீங்க. மக்கள் தான் எங்க தலைவர். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய அரசியல் களம் பத்தி ரொம்பவே சூடான தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.